அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசல் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கத்தோட வார்த்தை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. விதைக்கப்படுகின்ற விதைகள் 100 1000 பழகி பெருக கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நேரடி ஒலிபரப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பில் கேட்க போகின்ற ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே தேவ ஊழியருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைகளின் வெளிச்சத்துக்கு கடந்து செல்வோம். வழி நடத்துகிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர், இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவத்தையும் செய்து முடித்தார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் அதை குறித்து பார்க்க போகிறோம். மாத்திரமல்ல, நேற்றைய நாளிலே நான் சொல்லி இருந்தது போல உடன்படிக்கையை குறித்து நாங்கள் அறிந்திருப்போமானால் இப்பொழுது நாங்கள் எப்பேற்பட்ட உடன்படிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்ப எப்பேற்பட்ட உடன்படிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோமானால் அதற்குரிய தேவனுடைய வழிநடத்தல், ஆலோசனை, அதற்குரிய ஆசீர்வாதம், அதற்குரிய விடுதலை, அதற்குரிய வாக்குத்தத்தங்கள் அவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளும். ஆனால் நாங்கள் அநேக வேளைகளிலே இதை புரிந்து கொள்ளாதபடியினால் பழைய உடன்படிக்கையை நம்புகிறோம், புதிய உடன்படிக்கையை நம்புகிறோம், பழைய உடன்படிக்கையை அறிக்கை பண்ணுகிறோம், புதிய உடன்படிக்கை அறிக்கை பண்ணுகிறோம். அப்ப எது எப்ப வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் என்ற அநேக வேளைகளிலே குழம்பிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைய நாளிலே தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உடன்படிக்கையிலே உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உடன்படிக்கையிலே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கை குறித்து புரிந்து கொள்ள, தெளிவாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் எங்களோடு ஆதி நாமத்திலிருந்து எங்களோடு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். மனுஷனை உருவாக்கின நாள் முதல் கொன்று இயேசு வரைக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? பல விதத்திலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நாங்கள் அறியாவிட்டால் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ட்ராக்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிசினஸிலே நாங்கள் செயல்படும் பொழுது கண்ட்ராக்ட், அல்லது ஈவன் திருமணம் என்று வரும் பொழுது கூட அங்கே என்ன இருக்கிறது? திருமண உடன்படிக்கை. இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் சாவிலும், சுகத்திலும் சுகத்திலும் சுகையினத்திலும், இப்படியாய் அநேக காரியங்களை சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்? திருமண உடன்படிக்கையை பண்ணுகிறோம். அப்ப உடன்படிக்கை என்று வரும் பொழுது உடன்படிக்கைக்கு என்ன இருக்கிறது? கவனன்ட். அதற்கு சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அப்ப உடன்படிக்கை ஒன்று இருக்குமானால் அதற்கான சட்ட திட்டங்களும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, உடன்படிக்கை 2 பேருக்கு இடையிலே நடக்கிற உடன்படிக்கை உண்டு, அல்லது ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை உண்டு. அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 கம்பெனிகள் ஒன்றுக்கொன்று வரும் பொழுது, அல்ல 2 தேசங்கள் என்ன செய்கின்றன? உடன்படிக்கை பண்ணுகின்றன. நீங்கள் இதை எங்களுக்கு செய்வீர்களானால் நாங்கள் அதை உங்களுக்கு செய்வோம் என்று என்ன செய்கிறது? உடன்படிக்கை பண்ணுகிறது. உக்ரைனோடு டொனால்ட் ட்ரம்ப் உடன்படிக்கை பண்ணுகிறார். நாங்கள் உங்களுக்கு ஆர்ம்ஸ் எடுக்கிறோம், அப்படி நாங்கள் தரும் பொழுது அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய மினரல்ஸை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்? உடன்படிக்கை பண்ணுவார்கள்.
ஆனால் இருவருடைய உடன்படிக்கையிலே எவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறுகிறார்களோ அவர்கள் பெனால்டி செலுத்த வேண்டும், கிரயம் செலுத்த வேண்டும். இருவர் ஒரு உடன்படிக்கையில வருவார்களானால் அங்கே பெனால்டி செலுத்த வேண்டும். ஆனால் ஒருவர் சார்ந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை இருக்குமானால், நான் என்னுடைய மகனை பார்த்து, மகனே நான் உனக்கு சொத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சொத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இது ஒருவர் சார்ந்த, என்னை சார்ந்த உடன்படிக்கை. இது மகன் எவ்வளவு நல்லா இருக்கிறார், மகன் எனக்கு திருப்பி என்ன செய்வார் என்பதை குறித்தது அல்ல. நான் அவர் மேல் வைத்த இரக்கத்தினால், என்னுடைய மகன் மேல் வைத்த அன்பினால் என்னுடைய சொத்துக்களை நான் அவருக்கு எழுதி கொடுக்கிறேன். இது ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. ஆகவே உடன்படிக்கையிலே 2 விதம்: இருவர் சார்ந்த உடன்படிக்கை, ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. ஒருவர் சார்ந்த உடன்படிக்கையிலே பெனால்டி இல்லை. ஏனென்றால் நான் வாக்கு பண்ணி நானே அதை செய்கிறபடினால் அங்கே என்ன இல்லை, பெனால்டி இல்லை. நான் கொடுக்காம விட்டா கூட மகன் எனக்கு விரோதமா கேஸ் போட முடியாது. ஏனென்றால் இது நான் அன்பின் நிமித்தம், வாக்கு பண்ணினதன் நிமித்தம் நான் செய்கிறேன். ஆனால் இருவர் சார்ந்த உடன்படிக்கையிலே நான் சொன்னதை நான் செய்ய வேண்டும், அவர்கள் மற்றவர்கள் சொன்னதை எனக்கு செய்ய வேண்டும், நான் மற்றவர்களுக்கு சொன்னதை நான் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அங்கே பெனால்டி பே பண்ணப்படும். முதலாவதாக தேவன் என்ன செய்கிறார்? ஆதாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை அல்ல, இது இருவர் சார்ந்த உடன்படிக்கை. ஆகவே உடன்படிக்கையில இது ஒருவர் சார்ந்ததா, இருவர் சார்ந்ததா, இது கிருபையினால் அன்பினால் கொடுக்கப்பட்டதா அல்லது எங்களுடைய கிரியை வைத்து கொடுக்கப்பட்டதா என்பதை குறித்து நாங்கள் சரியாக கற்றுக்கொள்வோமானால் இப்பொழுது நாங்கள் எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆதாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். கவனியங்கள், நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப கவனியுங்கள், ஒரு உடன்படிக்கைக்கு என்ன இருக்கும்? கட்டளை இருக்கும். ஆகவே தேவன் இங்கே கட்டளையை கொடுக்கிறார். இது 2 பேர் சார்ந்த உடன்படிக்கை. நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், நீ தீன்மை செய்தால் உனக்கு தீன்மை உண்டாயிருக்கும். நீ என்னை நம்பினால், என்னுடைய சொல்லை கேட்டால், என்னுடைய வார்த்தைகளை கடைப்பிடித்தால் நீ என்ன செய்திருப்பாய்? நீ வாழ்ந்திருப்பாய். ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு புறம்பாக, எதிராக நீ கிரியை செய்தால், நீ அந்த கனியை, நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ சாப்பிடுவாயானால் சாகவே சாவாய், மரணம் உன்னை மேற்கொள்ளும். எனக்கும் உனக்கும் இடையிலான தொடர்பு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள உறவு துண்டிக்கப்படும் என்பதை தெளிவாக தேவன் சொல்லுகிறார். ஆகவே இது இருவர் சார்ந்த உடன்படிக்கை. ஆதாம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அதன் நிமித்தம், அவன் கடைப்பிடித்ததின் நிமித்தம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அவனை மேற்கொள்ளும். அதற்கு பிறகு தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. நோவா, நீ நல்லா செய்தால், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நீ என்னுடைய வார்த்தையின்படி நடந்தால் மாத்திரமே மழையினால் அல்லது நீரினால் இந்த உலகம் அழிக்கப்பட மாட்டாது என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே அதை குறித்து வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இனி மாமிசமாவைகள் எல்லாம் ஜலப்பிரியத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும்
பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று, எத்தனை தலைமுறைக்கு? நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாமிச ஜீவன்களும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கு மாமிசமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அப்ப கவனிங்கள், தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த இடத்திலே தேவன் சொல்லவில்லை, நோவா நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நோவா நீ என்னுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும், கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ சரியாய் பின்பற்றினால் மாத்திரமே நான் இதை செய்வேன் என்று சொல்லவில்லை. தேவன் ஜலத்தை அனுமதித்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? அவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை இருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல, இது தேவன் மாத்திரம் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின்படி என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் ஜல பிரளயம் வந்து ஜனங்களையோ அல்லது உயிரினங்களையோ உலகம் முழுவதிலும் அழிக்க முடியாது, அழிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் இங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆகவே இது ஒருவர் அவருடைய கிருபையினால், அவருடைய அன்பினால் அவர் என்ன செய்கிறார்? நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். நோவாவோடு கூட மாத்திரமல்ல, அதற்கு பிறகு வரப்போகிற சகல சந்ததியோடும் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இது ஒருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. ஆகவே இங்கே பெனால்டி வர முடியாது. அவர்கள் தவறாய் செய்தபடியினால் நான் என்னுடைய வாக்கு தத்தத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் இனி இதன்படி நடக்க மாட்டேன், நான் மிகவும் ஜலப்பிரயத்தை நான் மறுபடியும் கொண்டு வருவேன் என்று தேவன் சொல்லவில்லை. ஜல பிரளயம் இனிமேல் வர முடியாது. ஆமென். உலகம் முழுவதையும் அழிக்கத்தக்கதாக ஜலப்பிரளயம் வர முடியாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இது அவர் சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தம், ஒருவர் சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தம். அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், தேவன் மூன்றாவதாக ஆபிரகாமோடு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார். இது மூன்றாவது உடன்படிக்கை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரையிலான வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். கவனியுங்கள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அநேகர் தவறாக புரிந்து கொள்வதுண்டு. நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக, உன்னோடு சேராதவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள் என்பதாக தேவன் இங்கே சொல்லுகிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், கவனிங்கள், இது மிகவும் முக்கியம். அந்த முந்தின வார்த்தைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இங்கே தேவன் சொல்லுகிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஆகவே பிற்காலத்திலே இதே சந்ததியிலே இயேசு வருவார், பூமியுள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார்.
இதுவும் ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. இங்கே சொல்லவில்லை, ஆபிரகாமே நீ எனக்கு வாழ்நாப்புறா உண்மையா இருந்து நான் சொல்லுகிற எல்லா சட்ட திட்டங்களையும் கடைபிடித்து இருப்பாயானால் இது நடக்கும் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக நிறைய இடத்திலே ஆபிரகாம் இவன் பொய் சொல்லுகிறான். ஆனால் அந்த இடத்திலே பொய் சொல்லியும் தேவன் அந்த இடத்திலே அவனுக்கு எந்த ஒரு பங்கமும் வரவிடாதபடிக்கு தேவன் அவனை காத்து நடத்துகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது அவர் சார்ந்த தேவன் ஆபிரகாம் மீதும் அதற்கு பிறகு வரப்போற சந்ததியின் மீதும் வைத்த அன்பின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் பண்ணின ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. ஆமேன். இதற்கு பிறகு தேவன் என்ன செய்கிறார்? 4வது உடன்படிக்கையாக மோசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் இப்பொழுது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பிரியமானவர்களை, இதை நீங்கள் வாசியுங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் இதற்கு கீழே 14ஆம் வசனம் வரைக்கும், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதங்களை வாசிங்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவைகள். அதற்கு தேவையான சகலத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஆமேன். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கவனிங்கள். அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், உபாகமம் 28:15 சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படி கட்டளையின்படி நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காதே போவாயாகில் அப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப இது இருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. அப்ப முதலாவது பார்க்கிறோம், ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது இருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. இப்பொழுது மறுபடியும் நாங்கள் என்ன பார்க்கிறோம்? நோவா ஒருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. ஆபிரகாம் ஓடு பண்ணின உடன்படிக்கை தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. ஆனால் மோசையோடு பண்ணின உடன்படிக்கை இருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. நீங்கள் கடைப்பிடித்தால் நான் இப்படியாக செய்வேன், நீங்கள் கடைப்பிடிக்காமல் விட்டால் இங்கே சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் வந்து உங்களை மேற்கொள்ளும் என்று பார்க்கிறோம். அப்ப இதற்கு பிறகு 5வதாக தேவன் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப கவனிங்கள், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். இதற்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிலிருந்து என் கிருபையை விலக்கினது போல. கவனிங்கள், சவுலுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபை என்ன செய்யப்பட்டது? விலகி போய்விட்டது. ஏனென்றால் சவுலும் ஆற்று உடன்படிக்கை கீழே இருக்கிறார், மோசையின் உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை இல்லையோ என்ற உடன்படிக்கைக்கு கீழே தான் அவரும் இருக்கிறார். ஆனால் கவனியுங்கள், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அப்ப தாவீதை விட்டு நான் என்னுடைய கிருபையை என்றென்றைக்கும் விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப மோசையினுடைய உடன்படிக்கையின்படி நான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணவில்லை என்று சொல்லுகிறார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும்
நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். அப்ப கவனிங்கள், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இதே வழியிலேதான் தாவீதின் குமாரனாக அவர் வருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்பதை இங்கே சொல்லுகிறார். தாவீது மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உண்டாயிருக்கும், அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்பதை எப்படி சொல்லுகிறார்? 2 பேர், அதாவது இருவருக்கிடையிலான உடன்படிக்கை அல்ல, இது ஒருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. ஆமென். அதே போலத்தான் இப்பொழுது நாங்கள் புதிய உடன்படிக்கையிலே வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கை இருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல. நீ மோசையோடு பண்ணினது போல, நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன், நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை, தீன்மை செய்தால் உனக்கு தீன்மை, அப்படி பண்ணாமல் தேவன் மறுபடியும் ஒருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. அது எப்படிப்பட்டதென்றால், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தபடியினால் நாங்கள் இலவசமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் சம்மந்தப்படவில்லை. இங்கே நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்வேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தபடினால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். இது ஒருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை இருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல, ஒருவர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. நான் உங்களுக்காக சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து நாங்கள் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வோம் என்றுதான் அவர் இங்கே சொல்லுகிறார். எடுப்போம், வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, glory be to God. ஆமென். இப்படியாக நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுடைய கிரியையினால் உண்டானது அல்ல. அவர் இவற்றை நமக்காக செய்து முடித்து நமக்கு இனாமாக இலவசமாக இவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். அப்ப கவனியுங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இதில் நாம் எதுவும் செய்யவில்லை. நாம் ராஜாவாவதற்காக, நாங்கள் பரிசுத்தமாவதற்காக நாங்கள் எதுவும் செய்யவில்லை. மாறாக அவர் நம்மேல் வைத்த அன்பினால், அவருடைய இரத்தத்தினால் எங்களை பாவம் அற கழுவி எல்லா விதத்திலும் எங்களை தகுதிப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக பாவிகளாக, தரித்திரராக, எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாக, ஒரு அநாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, பிசாசின் பிள்ளைகளாக எங்களை நிறுத்தாமல் மாறாக எங்களை பரிசுத்தவான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அதற்கு மேலாக ஆளுகை செய்கிற ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாக பிதாவுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கை 2 பேர் சார்ந்தது அல்ல. என்னுடைய கிரியை வைத்து தேவன் செயல்படவில்லை.
மாறாக அவர் செய்து முடித்ததை வைத்துத்தான் நாங்கள் செயல்பட வேண்டும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசித்து செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவர் செய்ததை நாங்கள் அனுதினமும் நினைப்போமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அவற்றை தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இது நாங்கள் ஏதோ உண்மையா இருந்ததினால் அல்ல. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அப்ப அநேக வேளைகளிலே நாங்கள் இவன் விசுவாசிக்காமல் அநேக தவறை விடுகிறோம், பொய் சொல்லுகிறோம், சில தவறான காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் அவருடைய உடன்படிக்கை என்றென்றைக்கும் மாறாதது. அந்த உடன்படிக்கையை நாங்கள் விசுவாசிப்போமானால் எப்படி நாளைக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், எப்படி நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அதையே அவர் சுட்டி காட்டி, நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை போல நான் உங்களோடு புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன். அது எப்படி என்றால், நோவாவினுடைய பரிசுத்த செயல்கள், பரிசுத்த நடக்கைகளை வைத்து அவர் உடன்படிக்கை பண்ணாமல், தேவனுடைய இரக்கத்தின்படியும் தேவனுடைய நீதியின்படியும் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமுமே அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்து, அவரே நமக்காக பலியாகி அந்த ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரை விசுவாசிப்போமானால், எங்களை அல்ல, எங்களுடைய கிரியை அல்ல, அவரை விசுவாசிப்போமானால் அவர் செய்த சகலதும் இப்பொழுது இன்றைக்கு எங்களை மேற்கொள்ளும், சபையை மேற்கொள்ளும், தேசத்தை மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நீர் பண்ணின உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அது உம்மால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் செய்யப்பட்ட இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு தேவையான சகலத்தையும் நீரே செய்து முடித்து எல்லாவற்றையும் இலவசமாக, இனாமாக நமக்கு கொடுத்திருக்கிறீர். கிஃப்டாக நமக்கு கொடுத்திருக்கிறீர். ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறீர். சுகம், பலன், ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு உள்ள உறவு, இவையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நீர் என்றென்றைக்கும் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இது நீர் எங்களோடு பண்ணின புதிய உடன்படிக்கை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உடன்படிக்கைக்குரிய சகல ஆசீர்வாதமும், சகல விடுதலையும், சகல மேன்மையும், மகிமையும் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதாக, இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக, எல்லா சபைகளையும் மேற்கொள்ளுவதாக, உம்மை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் மேற்கொள்ளுவதாக, இந்த புதிய உடன்படிக்கை எல்லா தேசங்களையும் மேற்கொள்ளுவதாக, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் இந்த உடன்படிக்கை அறிந்து விசுவாசிப்பார்களாக, உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் ஏற்கனவே பெற்றுக் கொடுத்து விட்டீர். நீர் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டீர். இதை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய ஆசீர்வாதத்திலே, உம்முடைய நன்மையிலே, உம்முடைய ரட்சிப்பிலே, உம்முடைய மகிமையிலே, உம்முடைய கிருபை வரங்களிலே, அதிகாரத்திலே இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய உடன்படிக்கை எடுத்து வந்து விதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், அதே வேளையிலே மறு உழைப்பிலே கேட்க போகின்ற யூடியூப், ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும்
வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களின் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமான நாளை திரும்பமாக தொடர்ச்சியான காரியங்கள் கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென். 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 அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கத்தருடைய புதிய உடன்படிக்கை பெற்றுக்கொண்டோம். அந்த வகையிலே அவற்றுக்கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமென். நன்றி. காட் பிளஸ்.